Exercise 7.2 second sum பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? The dimension of a cubical box are 6 meter into 400 centimeter into 1.5 meter. Find the cost of painting. So cost of painting, its entire outer surface at the rate of 20 rupees per meter square. So first cubical box ஓட length breadth height கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்டையர் அவுட்டர் சர்ஃபஸில் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன். ஃபஸ்ட்டு லென்த்து பிரெத்து ஹைட் எழுதிக்கலாம். ஓகே, LBH எழுதிக்கலாம். ஸோ இது வந்து லென்த் என்ன இருக்குது, 6 மீட்டர் இருக்கா. பி என்ன இருக்குது, 400 சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ எல்லும் ஹெச்சும் மீட்டரில் இருக்குது. ஸோ பி மட்டும் சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ அதை மட்டும் மீட்டராக மாற்றணும். 1.5 மீட்டர். ஸோ பியை வந்து மீட்டராக மாற்றணும். 400 சென்டிமீட்டர் இருக்குல்ல, ஸோ அதை மீட்டராக மாற்றணும்னா பி ஈக்குவல் டு 400 டிவைட் பை 100. ஓகே, ஸோ 100ஆல் டிவைட் பண்ணால் மீட்டர் கிடச்சிடும். ஸோ கேன்சல் பண்ணும்போது 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டிஎஸ்சியை கண்டுபிடிக்கலாம். So TSA of a cuboid equal to 2 into LB plus BH plus LH. So இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into L ஓட வேல்யூ 66. ஸோ 6 into B ஓட வேல்யூ 4 plus B வந்து 4 into H 1.5. 4 into 1.5 plus L into H na 6 into 1.5. 2 into 6 4s are 24 plus 4 into 1.5 என்ன வருதுன்னா 6.0 வரும் plus 6 into 1.5 9.0 வரும். ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 24 plus 6 30, 30 plus 9 39 வரும். 2 into 39. ஸோ 2வையும் 39 மல்டிப்ளை பண்ணும். 2 8s are 2 9s are 18, பேலன்ஸ் 1, 2 3s are 6, 6 plus 1 7. ஸோ 78 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ டிஎஸ்சி என்ன கிடச்சிருக்கு, 78 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா cost of painting so cost of painting meter square க்கு என்ன கொடுத்திருக்காங்க 22 rupees. ஸோ அதை எழுதிக்கலாம். cost of painting it entire outer surface equal to 22 rupees per meter square. ஸோ இப்போ நமக்கு 78 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஸோ 78 into 22 போடலாமா. therefore total cost of painting equal to 78 into 22. ஸோ 78ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 1716 கிடைக்கும். ஸோ 1716 rupees. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.2ல தேர்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, த டைமென்ஷன் ஆஃப் எ ஹால் இஸ் 10 மீட்டர் 9 மீட்டர் அண்ட் 8 மீட்டர். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் த வால் அண்ட் சீலிங் அட் த ரேட் ஆஃப் 8.50 பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ LBH கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் என்ன கேட்டிருக்காங்க, ஒயிட் வாஷிங் என்ன கேட்டிருக்காங்க, ருபீஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, L ஈக்குவல் டு 10 மீட்டர், B ஈக்குவல் டு 9 மீட்டர், H ஈக்குவல் டு 8 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு வால்க்கும் சீலிங்க்கும் மட்டும்தான் ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதோடைய
காஸ்ட் என்னதுன்னா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஏரியா ஈக்குவல் டு, ஸோ வால்க்கு கண்டுபிடிக்கணும்னா எல்எஸ்ஏ லெட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாமா? சீலிங்னா சீலிங் என்ன ஷேப்பில் இருக்கும்? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குமா? ஸோ அதுக்கு எல் இன்ட்டு பி போடலாம். ரெக்டாங்கிளோடைய ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வால் அண்ட் சீலிங் சொல்லியிருக்காங்களா? ஸோ எல்எஸ்ஏ ப்ளஸ் எல் இன்ட்டு பி. ஓகே, எல்எஸ்ஏ ஆஃப் கியூபாய்டு என்னது? 2 into L plus B into H plus L into B. Okay. So next 2 into value substitute பண்ணலாமா? 10 plus 9 into 8 plus L into B 10 into 9. So 2 into 19 வருமா? 19 into 8. 10 plus 9 19 into 8 plus 10 into 9 90. So இதில் 2 8s are 16 வருமா? 16 into 19 போட்டுக்கலாமா? plus 19. So 16ஐயும் 19ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 304 கிடைக்கும். plus 90 என்ன வரும்? 304 plus 90 394. ஸோ இது ஏரியாவோட வேல்யூ மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் காஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங். ஒயிட் வாஷிங் த வால் அண்ட் சீலிங். ஓகே, ஸோ அது காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு 8.50 rupees பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ டோட்டல் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? 394ஐயும் 8.50ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும்னா 3349 rupees. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 7.2ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த டிஎஸ்சி அண்ட் எல்எஸ்சி ஆஃப் எ கியூப் whose size is 8 cm 21 cm 8 meter 21 cm 7.5 cm. ஸோ இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கியூபோட டிஎஸ்சி எல்எஸ்சி கண்டுபிடிக்கணும். ஸோ சைடு கொடுத்துருக்காங்கல்ல, ஏ ஈக்குவல் டு 8 மீட்டர்னு போட்டுக்கலாம். ஸோ டிஎஸ்ஏ ஆஃப் ஏ கியூப் ஈக்குவல் டு 6a ஸ்கொயர். ஸோ ஏட வேல்யூ என்னது? 8ஆ? 6 into 8 ஸ்கொயர் வருமா? 6 into 8 ஸ்கொயரோட வேல்யூ 64. 6 into 64 386 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எல்எஸ்ஏ. எல்எஸ்ஏ ஆஃப் ஏ cube equal to 4a square. So 4 into a oda value 8 so 8 square. 4 into 64. 4 4s are 16, balance 1. 6 4s are, so 6 ஐயும் 64 ஐயும் 4 ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 4s are 16, 6 போட்டுக்கலாம், 1 பேலன்ஸ் இருக்குது. 6 4s are 24, 24 plus 1 25. So 256 meter square. Okay, so next second subdivision பார்க்கலாம். A equal to 21 centimeter. So TSA of a cube equal to 6a square. So 6 into 21 square. So 6 into 21 square oda value 441. 6 into 441 கிடைக்கும். So இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2646 கிடைக்கும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது டிஎஸ்ஏ. நெக்ஸ்ட்டு எல்எஸ்ஏ கண்டுபிடிக்கணும். எல்எஸ்ஏ உடைய ஃபார்முலா என்னதுன்னா 4a ஸ்கொயர். ஸோ 4 இன்ட்டு ஏட வேல்யூ 21. ஸோ 21 ஸ்கொயர். 4 இன்ட்டு 21 ஸ்கொயரோட வேல்யூ 441.
ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 1 4 is 4, 4 4 are 16, பேலன்ஸ் 1, 4 4 are 16 plus 1 17. ஸோ 1764 கிடைக்கும். ஓகே, சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏயோட வேல்யூ 7.5 சென்டிமீட்டர். ஸோ டிஎஸ்ஏ ஆஃப் ஏ கியூப் ஈக்குவல் டு என்னது 6a ஸ்கொயரா. ஸோ 6 into 7.5 ஹோல் ஸ்கொயர். ஸோ 7.5 into 7.5 என்ன வரும்னா 56.25. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 337.50 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் LSA ஆஃப் எ கியூப் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர். ஸோ 4 into 7.5 ஹோல் ஸ்கொயர். ஸோ 4 into 7.5 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னது 56.25. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 225 கிடைக்கும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுலேயும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ டிஎஸ்ஏ 337.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர், LSA 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.